இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இறையாதே, அமைதலாயிரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 12 சீஷர்களும் கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது பலத்த சுழல் காற்று அந்த படகில் மோதியது. கடுமையாக அந்த கடல் கொந்தளித்தது. சீஷர்கள் பிரயாசப்பட்டு தண்டு வலித்தும் அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்த போது அவர்களுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தது. அந்த நேரத்தில் இயேசு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து அவர் தூங்கி கொண்டிருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்ப இயேசுவை போய் எழுப்புறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்து அந்த காற்றையும் கடலையும் பார்த்து சொன்ன வார்த்தை தான் இறையாதே, அமைதலாயிரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே காற்றும் கடலும் அமைதலாகிவிட்டது. அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு எந்தவித தடையுமின்றி தாமதமும் இன்றி போய் சேருவதற்கான சூழல் உருவாக்கியது. தேவ பிள்ளைகளை, நீங்க நினைக்கலாம், இயேசு அந்த படகுல இருந்த போதும் இந்த காற்றும் இந்த கடலும் இவர்களுக்கு அச்சுறுத்தலா இருந்ததே, அவர்களுடைய விசுவாசத்தையே அசைத்து விட்டதே. இயேசு இல்லைன்னா பரவாயில்ல, இயேசு இருந்தும் இந்த பிரச்சனையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வாழ்க்கை அப்படிங்கிறத குறித்து நீங்கள் நன்கு புரிந்திருக்க வேண்டியது அவசியம். இயேசு எல்லா சூழ்நிலையிலையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காற்றும் இந்த கடல் கொந்தளிப்பும் இவர்களுடைய பிரயாணத்தை சற்று நேரம் தடை செய்தது. ஆனா இவர்களுடைய பிரயாணம் இதோட முடிந்தது என்று அந்த காற்றும் கடலும் அவர்களை நிறுத்த முடியவில்லை. ஆகவே தடுத்ததை ஆண்டவர் மாற்றி அந்த தடையை அகற்றி இவர்கள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வழியை உண்டாக்கினார். அப்ப வாழ்க்கையில நாம சந்திக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிந்தனைகளும் அவமானங்களும் பொருளாதார குறைவுகளும் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்களும் எதிர்பாராத விதங்களிலே நாம் சந்திக்கிற தோல்விகளும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில நம்ம சற்றும் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு உள்ள போவோம் நம்ம நினைக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கிற காரியங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து விடும் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. இதோட முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் பயந்து விட வேண்டாம். இதெல்லாம் உங்களை கொஞ்ச நேரம் தடுக்கலாம். ஆனா இது உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தவே முடியாது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்தவே முடியாது. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பயணத்திற்கு இது முட்டுக்கட்டை போடவே முடியாது. அதனால எந்த காரியங்களை நினைச்சு நீங்க சோர்ந்து போய் முடிஞ்சிட்டு நினைக்கீங்களோ அது முடியல. பொருளாதாரத்துல குறைவு வந்ததுனால இந்த வேலையை என்னால செய்ய முடியல, இந்த தொழிலை என்னால நடத்த முடியல, அப்ப இதோட முடிஞ்சிட்டு நினைக்கீங்களா? இது தடுக்கப்படலாம், ஆனா நிறுத்தப்படாது. கண்டிப்பா கர்த்தர் தொடர்ந்து அதை செய்யறதுக்கு வேண்டிய பொருளாதார நன்மைகளை நிச்சயம் உங்களுக்கு தருவார். சரீரத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், வியாதி நிமித்தம் வந்த வேதனைகள், இதோடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுத்துருக்கா? தடுக்கலாம், ஆனா இது உங்க ஆயுள் காலத்தை நிறுத்த முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதமான பலன் உங்க சரீரத்திற்கு உண்டு. ஆண்டவர் இந்த வியாதியில உங்களை பலப்படுத்துவார், அற்புத சுகம் தருவார். இன்னும் நீண்ட காலம் வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதமான பலனை கண்டிப்பா உங்களுக்கு தருவார். படிப்புல ஏற்பட்ட தோல்வி அல்லது வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்காததுனால இதோட எல்லாம் முடிஞ்சிட்டு இல்ல இவைகள் தடுக்கலாம், ஆனால் இது நிறுத்த முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. ஆகவே உங்களை தொடர்ந்து அழைத்து செல்வதற்கு, தடைகளை தாண்டி உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசிங்க. அவர் என் கூட இருக்கிறார் என்பதை நீங்க நம்பி அவரிடத்தில் உதவிக்கு வாங்க. ஆண்டவரே, இந்த தடையை நீங்க மாற்றுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. தடைகளை மாற்றி நிறுத்தப்படாமல் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் வழியையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, வாழ்க்கையில நான் தடுக்கப்பட்டு விட்டேன், ஆகவே இதோடு என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணம் நின்று விட்டது, வேலை நின்று விட்டது, படிப்பு நின்று விட்டது, தொழில் நின்று விட்டது, வாழ்க்கை நின்று விட்டது என்று யாரும் முடிவுக்கு வராதபடிக்கு, நின்று விடாதபடிக்கு தொடர்ந்து நடத்தி செல்ல ஒரு இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து தடுக்கப்பட்டவர்களை தொடர்ந்து நிறுத்தப்படாமல் அழைத்து செல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 சுரண்டை.